என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. ஒரு விஷயம் சொல்லிடுறேன், முக்கியமான இதை நான் அனுபவிச்சதே சொல்றேன், நீங்க புரிஞ்சுங்க. நான் போலிவாக்கம் போயிருந்தேன் ஐயா இருக்கும்போது, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, மூன்றரை வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு ரயிலுக்கு வந்து நாங்கள் ஏற்கனவே இங்கிருந்து போகும்போது என்ன பண்ணா, ரயிலில் புக் பண்ணி, ஏன்னா அப்பெல்லாம் கூட்டம் அன்ரிசர்வில் போகும்போது நெருக்கி நின்றுலாம் போயிருக்கேன். நான் எப்போ பௌர்ணமி மிஸ் ஆனதில்லை. ஒரு பௌர்ணமியும் போலிவாக்கம் போவேன் ஆசிரமத்துக்கு. மெயினாக ஐயாவை பாப்பா அப்படி நீங்கள் உட்காந்து பேசுவேன். நாங்கள் இன்னைக்கு பௌர்ணமினா நான் நேற்று சாயந்தரமே வந்து உட்காந்து ஐயா நான் சகஜமாக கீழே உட்காந்து பேசினுப்போம். அவர்கிட்ட ஐயா கிட்ட பேசணுன்றதுக்காக நான் முன்னாடி போயிடுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணோம், நாங்கள் போக வர 2 ரயில் எல்லாம் புக் பண்ணிட்டு போயிட்டோம். ஒரு முறை பௌர்ணமியில் என்ன ஆச்சுன்னா, மதியம் 1 மணிக்கு நாங்கள் ஆசிரமத்துக்கு கிளம்புனாதான் அங்கேருந்து திருவள்ளூர்லேருந்து அரக்கோணத்தில் தான் நாங்கள் வர முடியும். ரயில் புக் பண்ணிட்டோம். 1 மணிக்கு கிளம்புறோம். சாப்பாடு போடுறது லேட் ஆகுது. அங்கே இருந்தாலும் என்ன பண்ணாரு, உட்கார அவசரம் அப்படிலாம் அப்படி இப்படின்னு பேசணுன்னே போடுறேன், சாப்பாடுலாம் வேணான்னு கோச்சிங் வந்துட்டோம். கோச்சிங் வந்து கரெக்டாக அரக்கோணம் வந்து நிற்கிறோம். ரயில் வருன்ற ரயில் வந்து 1 மணி நேரம் லேட்டு. ரைட்டா? அடுத்து என்னாச்சு, லேட் ஆச்சு, சரின்னு உட்காந்துருந்தோம். நின்று நாங்கள் பேசினே இருக்கிற ஒரு ரயில் வந்துச்சு. இந்த ரயில் ஏறுன்னு சொன்ன எல்லாம் ஏறி உட்காந்துட்டோம். அது ரேணிகுண்டா போயிடுச்சு. எங்க போச்சு? ரேணிகுண்டா போயிடுச்சு. ஆனா ஒழுங்கா ஆசிரமத்துக்கு உட்காந்து சாப்பிட்டு தெளிவா வந்திருந்தா கரெக்டான நேரத்துக்கு வந்து 6:30 மணிக்கெல்லாம் இங்க மொரப்பூர் வந்துட்டு இங்க வந்துட்டுப்பேன். ஆனா அன்னைக்கு மிஸ் ஆனது என்னாச்சு, ரேணுகொண்டா போட்டு 6:30 மணிக்கு திருவள்ளூருக்கு போறோம் நாங்க திருப்பி சாயங்காலம். இங்க வந்து சரி, நான் மதியம் நைட்டு 3 மணி ஆச்சு. அப்பதான் நினைச்சுக்கிட்டேன், சாப்பிடாது போனீங்கல்ல, என்னது சாப்பிடாது பண்ணி அனுபவிடான மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. 1 இது வந்து 2 குரூப் என் கூட சுப்பிரமணியன் சொல்லி பொருளாளர் போட்டு பாருங்க. அப்ப எங்களுக்கு கூட சின்ன மனசாப்து. அவர் கோஷம் இல்லைங்க, நான் ரயில்ல வரேன், நான் பஸ்ல போறேன்ட்டு அவர் பஸ்ல போயிட்டாரு. ஒரு குரூப் ஒரு 6-7 பேர்ல 4 பாதி பேர் இப்படி வந்துட்டா, பாதி பேர் அப்படி போயிட்டோம். நாங்க தான் தப்பு பண்ணோம். ரைட்டு, எந்த சாப்பிட்டா வந்த குரூப் அவங்க பஸ்ல போனாங்க பாரு. அவங்க ஏறி பண்ண பஸ் டயர் வெயிட் ஆகி நடுவில் நின்றுக்குச்சு. நாங்க வந்து 3 மணிக்கு அவங்க 3 மணிக்கு சேர்றாங்க. இது நம்பலாம நம்ம கூட நீங்களே சொல்லுங்க. அதனால தயவு செஞ்சு நான் என்ன சொல்றேன்னா, இங்க வந்து பெருசு கிடையாது சாமி. வந்தீங்களா எவ்வளோக்கு எவ்வளோ, இப்ப வந்து நீங்களே எங்கெங்கயோ போவீங்க, ஒரு அனுபவம் பார்ப்பீங்க. இங்க வரீங்களா, ஒரு அமைதி கிடைக்குதா, அதை யூஸ் பண்ணுங்க. சாப்பாடு போடுறோம், சாப்பிட்டு திருப்பிட்டே போயிட்டு வாங்க. இங்க வரவங்களை வந்து எல்லாரும் வா இங்க வந்து இப்படி பண்ண அப்படி பண்ண சொல்றதும் கிடையாது. இங்க இருக்கிற போன்னு துரத்துறதும் கிடையாது. நீங்க உங்க வீடு மாதிரி. ஐயா வந்து நம்ம அப்பா மாதிரி. நம்ம வீட்டுக்கு எப்போ வேணாலும் வரலாம், நம்ம வீட்டுக்கு எப்போ வேணாலும் போகலாம். அந்த கான்செப்ட்ல வாங்க. எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் பண்ணுங்க. நிம்மதியாக சாப்பிடுங்க, நிம்மதியாக எடுத்து போங்க. அதை செய்யுங்க. இங்க பாதியில போயிட்டு இப்ப நிறைய பேர் இந்த ஆசிரமத்திலே சொல்றேன், இங்க வந்துட்டு சாப்பிடுவேன் எனக்கு அவசரம் போய் ஆகணும். போய் 8 ஆசிரியமா விபத்துல சின்ன விபத்து மாறி, யாருக்கு பெரிய விபத்து இல்லை, சின்ன விபத்து மாட்டிக்கிட்டாங்க. ஏன் அது இங்கிட்டு போயுமே இது பண்ண தவிர்த்தலாம் இல்ல, இந்த அங்கெல்லாம் பார்த்தாதான் போகணுன்றதெல்லாம் மாட்டிக்கிறாங்க. அதனால அதை தவிருங்க. நீ அங்கிருந்து வரும்போது இங்க வந்துட்டோம், அதான் மாசத்துல 30 நாள்ல ஒரு நாள் ஐயா கோத்திக்கு வாங்க உட்காருங்க. அவசரமா போய் சாதிக்க போறது ஒண்ணுமே இல்லை. 30 நாள் சாதிக்கிறது அந்த ஒரு நாள் வந்துட போதா? இது ஏன்னா என்னோட அனுபவத்தை சொல்றேன். நீங்க வந்து நான் அனுபவிச்சு வந்தேன்னா இப்ப என் கூட வந்தவங்களாம் அனுபவிச்சதை வச்சு நான் சொல்றேன். அதனால வந்தீங்க ஐயா அதே மாதிரி இப்ப போலி வார்த்தை மாசம் 1 நாளைக்கு போறோம். மாசத்துல 1 நாள் ஐயாவோட சமாதி பக்கத்துக்கு போறோம். அந்த சமாதிக்கு மட்டும் போயிட்டு சமாதி மட்டும் வரணும் போது எனக்கு எந்த பிரச்சனை, சாப்பிட்டா போயிட்டு சாப்பிட்டா வந்துடும், கரெக்டா வந்துடும். இதை விட்டுட்டு நம்ம இந்த கோயிலை பார்த்து வேட்டாக போனோம்னா ஏதோ ஒரு பிரச்சனை வருது. நாங்க வேற எதுக்கு போயிட்டு கோயில் போனா பிரச்சனை வருது. இப்போ இதுவரை நடந்துட்டே தான் இருக்குது. அப்படிதான் சொன்னாரு. இதை ஐயா அவர் உயிரோட உட்காந்து பேசினார் பார்த்து அப்ப நடந்த நிகழ்ச்சிகள். இப்ப உட்காந்து பேசுங்க மாதிரி ஒருத்தர் வருவான். வாப்பா எப்படி என்ன பண்ண ஐயா, நாங்க வந்தோம் உங்களை பார்த்துட்டு போலாம், வாப்பா உட்காரு, போய் சாப்பிட்டு இருந்து உட்காருன்னு உட்கார வச்சுருவாரு. ஒருத்தர் வருவான். வந்த உடனே சாமி நாங்க அப்படியே போனோமா, இங்க கீரை தெரிஞ்சு பார்த்துட்டு போல வந்தேன். வந்து பாத்தியா கிளம்பு, இவ்வளவுதான் அவர் வார்த்தையே. அவர் பணிஞ்சு போகும்போது கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறாரு. இப்படி சும்மா பார்த்துட்டு இல்லை போயிடு. அப்போ நம்ம கருணா எப்படி வேலை செய்யுது பாத்தீங்களா? அதனால ஒரு இடத்துக்கு போனா ஒரு அமைதியா ஒரு நேரத்தை தேடி பார்க்கணுங்க. அதுதான் நம்மளுக்கு நல்லது. அதை சொல்லணும்னு சொன்னேன் ஐயா. அப்ப போகணுன்னு சொன்னேன், ஏன்னா நான் அனுபவிச்சது கருத்தாவே. இது மேக்ஸிமம் நிறைய அனுபவிச்சு எக்கச்சமா. அதனால போறீங்களா, இங்க நம்ம இதுக்கு மெயின் இதுதானே, வேற எங்கேயும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப அதே மாதிரிதான் சாமி. இப்ப 2-3 வருஷமா இப்ப அப்படிதான் ஆசிரமத்துக்குன்னு போனோம்னா ஆசிரமத்தை மட்டும் போயிட்டு ஆசிரமத்துக்கு வர பிரச்சனை கிடையாது. வேற இடத்துல போனா குழப்பம் வந்துடுது, பிரச்சனை வருது, எதாவது ஒன்று நடக்குது. இப்ப அதனால போலிவாக்கன்னு போனா போலிவாக்கம் மட்டும்தான், வேற எங்கேயும் போறதில்லை.
வேற எங்கன்னா போனால் போலி வாங்க போகக்கூடாது அப்படின்ற கான்செப்ட்ல தான் போறது வருது. அதுக்கப்புறம் தவிர்க்க முடியாது போறது அப்புறம் விதி பிறகு நடந்துட்டு போயிடுறோம். அதனால வந்தீங்கன்னா இங்க வந்தீங்கன்னா இதை மட்டும் பாருங்க. அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம், அன்னதானம் மற்றும் ஆன்மீக வகுப்பு நடைபெறும்.